ஹாய் ஹலோ விவர்ஸ். இன்னைக்கு டுடே லஞ்ச்ல நான் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து போடுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பிரெட் இருந்தது. பிரெட் என் பையனுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு என் பையனை அவங்கள எடுத்துட்டு நான் வந்து சத்து மாவு கஞ்சி எடுத்துக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா பிரெட்ல இந்த புதினா துவையல் வந்து மார்னிங் தான் நான் அரைச்சேன். புதினா துவையல பிரெட் மேலே தடவி அவனுக்கு கொடுத்தேன். அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னா ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணது மேல இந்த புதினா துவையல். அதுக்கப்புறம் ஒரு 2 பிரெட்ல வந்து ஜாம் தடவி சாப்பிட்டான். உண்மையா சொல்றேன், நல்லா இருந்தது புதினா துவையலுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், கொஞ்சமா அந்த சத்துமாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். சத்துமாவு கஞ்சி மார்னிங் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. கொஞ்சோண்டு இந்த பழைய சாதம் இருந்தது, அதை கொஞ்சமா நான் எடுத்துட்டு இந்த துவையல் அரைச்ச புதினா துவையலை தொட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருந்ததுங்க. யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு. லஞ்சுக்கு என்ன எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா, நான் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரியாணி வேணுந்தாரு. ஸோ பிரியாணியும் கொஞ்சமா ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் சாதம் வடிச்சிருந்தேன். குழம்புன்னு பாத்தீங்கன்னா நான் முந்தானத்து வச்ச ரசமும் எடுத்துக்கிட்டேன். கூட பாத்தீங்கன்னா புதினா துவையல் அரைச்சிருந்தேன். முட்டை வந்து தொக்கு பண்ணியிருந்தேங்க. முட்டை தொக்கும் புதினா துவையெல்லாம் வச்சுட்டு ரசம் ஊத்திட்டு சாப்பிடும் போது சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.